வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். இலங்கையில் 19 வருடங்களுக்கு முன் நபர் ஒருவரை அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் பம்மலப்பிட்டிய மேல் நீதிமன்றம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மரண தண்டனை விதித்துள்ளது. சம்பவத்தில் தந்தை மற்றும் 2 மகன்கள் உட்பட 5 பம்மலப்பிட்டிய மேல் நீதிமன்றம் நேற்று 22 மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பல வருடங்களாக நடத்தப்பட்டு வந்த இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையிலேயே பம்மலப்பிட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 ஜூலை 29 அல்லது அதனை அண்மித்த ஒரு நாளில் படதுவ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டார். குடும்ப தகராறு காரணமாக தடிகளால் தாக்கி இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எந்தவித நியாயமான சந்தேகங்களுக்கும் இடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதை அடுத்தே குற்றவாளிகள் 5 மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் ஊடாக இடம்பெறும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறை ஊடக பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்தி போலி லொத்தர், உடனடி கடன், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் என கூறி மோசடிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அறிமுகம் இல்லாத இணைப்புகளை கிளிக் செய்வது, பலவீனமான கடவுச்சொற்களை பயன்படுத்துவது மற்றும் தனிப்பட்ட வங்கி தகவல்களை பகிர்வது போன்றவற்றை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க கணினி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்துக்கிடமான சம்பவங்களை உடனடியாக காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெனியாய பகுதியில் உள்ள சில பாடசாலைகளில் பதிவாகியிருந்த மூளைக்காய்ச்சல் நோய் தற்போது நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவி உள்ளதாக விசேட மருத்துவ நிபுணர் பாலித கருணாபேம தெரிவித்துள்ளார். நேற்று 22 நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், அறிகுறிகள் பொதுவாக 5 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும். தியத்லாவ பகுதியில் 28 நோயாளர்களும், வெலிமடை பகுதியில் 13 நோயாளர்களும், திகில கஸ்கட பகுதியில் 25 நோயாளர்களும் பதிவாகி உள்ளதாக விசேட மருத்துவ நிபுணர் பாலித கருணாமேவ தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடையே அதிக காய்ச்சல், தலைவலி மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகளுடன் இது பரவினாலும் நோய் குறித்து பொதுமக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்தார். இந்த அறிகுறிகள் பொதுவாக 5 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும் என்றும், முறையான மருத்துவ சிகிச்சையின் மூலம் நோயாளர்கள் குணமடைந்து வருவதோடு நிலைமையை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த மூளைக்காய்ச்சல் உணவு, நீர் மற்றும் நேரடி தொடர்பு மூலம் பரவக்கூடும் என்பதால் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை மற்றும் எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தான சாலைகள் மூலம் இந்த நோய் மேலும் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொதுமக்கள் இந்த நோய் பரவல் குறித்து மிகவும் அவதானத்துடனும் பாதுகாப்புடனும் செயற்படுமாறு விசேட மருத்துவ நிபுணர் பாலித கருணாபேம மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கழுக்கம மொரகல கடற்கரையில் உள்ள முன்னணி சுற்றுலா விடுதியொன்றின் பின்புற கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட மனித தலையொன்று இன்று 23 காலை மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அலுத்கம காவல்துறையினருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த மனித தலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு ஆணின் தலை என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரது அடையாளம் குறித்த எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அலுத்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் அதிகாரிகள் மீது பொருளாதார தடை விதிக்க உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் உலகின் முக்கியமான எரிவாயு மற்றும் எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை முடக்கியது. இதனால் உலகளாவிய பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நடவடிக்கையை சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என குறிப்பிட்டு ஈரான் அதிகாரிகள் மீது புதிய தடைகளை விதிக்க முடிவு செய்துள்ளது. இதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே உள்ள ஈரான் மீதான தடைகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கையை எடுத்துள்ளது. புதிதாக விதிக்கப்படவுள்ள தடைகளில் பயணத்தடை, சொத்து முடக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். மேலும் ஐரோப்பிய ஒன்றிய மக்கள் மற்றும் நிறுவனங்கள் தடை பட்டியலில் உள்ளவர்களுக்கு நிதி அல்லது பொருளாதார ஆதாரங்களை வழங்குவதும் தடை செய்யப்படும். முன்னதாக ஈரான் ரஷ்யாவிற்கு வழங்கிய இராணுவ உதவி மற்றும் மத்திய கிழக்கு ஆயுத குழுக்களுக்கு அளித்த ஆதரவுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை விதித்திருந்தது. அதேபோல் மனித உரிமை மீறல்களுக்காகவும் ஈரான் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஈரானின் நடவடிக்கைகள் நீரிணை சுதந்திரத்தை பாதித்துள்ளதாக கூறியுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்காலத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. இந்த முடிவு உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மகள் இவாங்கா டிரம்பை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய பயங்கரவாதி கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஈராக்கைச் சேர்ந்த முகமது பாகர் சாட் தாவூத் அல் சாதி என்ற பெயர் உடையவர். இவர் 6 ஆண்டுகளுக்கு முன் பாக்தாக்கில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தனது குரு ஹாசிம் சுலைமானிக்காக பழிவாங்கும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகள் இவாங்காவை குறிவைத்து திட்டமிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகள் இவாங்கா டிரம்பின் புளோரிடா இல்லத்தின் வரைபடத்தை அமெரிக்கர்களே, உங்கள் அரண்மனைகள் ரகசிய சேவை எதுவும் உங்களை காப்பாற்றாது என்ற எச்சரிக்கை செய்தியையும் வெளியிட்டிருந்தார். ஹாசிம் சுலைமானி 1979 முதல் 2020 வரை ஈரானின் IRGCயில் இராணுவ அதிகாரியாக இருந்தவர். தாவூத் அல் சாதி ஈரான் போராளி வலையமைப்பில் முக்கிய நபராக இருந்தார். மே 15 அன்று துருக்கியில் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு ஒப்படைக்கப்பட்டார். அவர் அமெரிக்கா மற்றும் யூதர்களை குறிவைத்து பல தாக்குதல்களை திட்டமிட்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. இதில் ஆம்ஸ்டர்டாமில் வங்கி கட்டிடத்திற்கு தீ வைத்தல், லண்டனில் யூதர்கள் மீது தாக்குதல் நடத்துதல், டொரண்டோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் துப்பாக்கிச் சூடு போன்றவற்றை அவர் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. சுலைமானியை தந்தை போல் மதித்த தாவூத் அல் சாதி அவரது மரணத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் இவாங்காவை குறிவைத்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் அமெரிக்காவில் பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார். இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.